ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூலை மாதத்தின் 2வது வாரத்தில் நாம் தொடர்ந்து ஆண்டோட வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். விசுவாசிகளாகி நமக்கு ஆண்டோட வார்த்தை தான் பிரதானமானது. வார்த்தை தான் நம்ம வாழ செய்கிறது. ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தினால் அசைக்கப்படாது இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தையை நம்ம சிந்திக்க போகிறோம். ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தன் பணத்தை வட்டி கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கவனிங்க, இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த வார்த்தை பாருங்க, என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்போ ஆண்டவர் அவருடைய ஜனங்களாகிய நம்ம எப்படி அவர் பார்க்குறார் அப்படின்னா, அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம அவர் பார்த்து வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை இந்த பூமியில் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போது அசைக்கப்படாத வாழ்க்கை அப்படின்னா அப்போது பிரச்சனையே வராதா, எதிர்ப்புகளே வராதா, போராட்டங்களே இருக்காதா? அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே நம்ம சிந்தித்த வசனம் லூக்கா 6:47-48 வாசிக்கும்போது அங்கே பிரச்சனைகளை தான் அடையாளப்படுத்துகிறார். பெரு மழை என்று சொல்லுகிறார், பெரு வெள்ளம் என்று சொல்லுகிறார், காற்று என்று சொல்லுகிறார். அதே போல் நம்ம போன வாரத்தில் சிந்தித்த வசனத்திலே கூட வெயில் ஏறின போது உலர்ந்து போயிற்று, தீர்ந்து போயிற்று. இதெல்லாம் எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா, இந்த உலகத்தில் நாம் எதிர்கொள்ளுகிறதான பிரச்சனைகளை சொல்லுகிறது. ஆனால் அந்த பிரச்சனைகளிலே நாம் மூழ்கி போகாமல், மடிந்து போகாமல் நாம் என்றென்றைக்கு வாழ்ந்திருக்கிற மக்களாக இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்த மனம் முடிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மரித்து போகிறதில்லை. அப்போ இந்த வார்த்தைகள் எதை நமக்கு சொல்லுகிறது? இந்த அனுபவம் எதை சொல்லுகிறதுனா, பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், ஆனால் நாம் உறுதியானவளாக கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்துகிற தேவனா, நிலைப்படுத்துகிற தேவனாக, நம்மை தொடர்ந்து நம்மை சாட்சியாக வாழ செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை நம்ம ஆழமாய் நம்ம பிடித்துக்கொள்வோம். இந்த வசனம் விதமாய் போட்டிருக்கு. 15வது சங்கீதம் 5ஆம் வசனத்தில், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த 5 வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முழுமையை அது காண்பிக்கிறது, அல்லது நாம் எப்படி வாழணுங்கிறதான ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி காண்பிக்கிறதான ஒரு வேத பகுதியாக இருக்குது. முதல் வசனம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, கர்த்தாவே யார் உமது கூடாரத்தில் தங்குவான், யார் உமது பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். கவனிங்க, யார் உமது கூடாரத்திலே தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உமது கூடாரம், பரிசுத்த ஸ்தலம். அப்போ 2 வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். ஆகாமிய கூடாரம்னு பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருடைய கூடாரம்னு போட்டிருக்கு. வெறும் பர்வதம், பரிசுத்த பர்வதம். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, யாரெல்லாம் தேவனோடு வாசம் பண்ணுகிறார்களோ அவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. இதை நம்ம ஆழமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அசைக்கப்படாத வாழ்க்கை எப்படி இது சாத்தியமாகும்? இந்த வசனம் சொல்லிருக்கு. இந்த வசனத்தில் நம்ம அறிந்து கொள்கிற வார்த்தை அதுதான், கர்த்தரோடு வாசம் பண்ணுகிறவன் அவன் என்றைக்குமே அசைக்கப்படுவதில்லை. அப்போ இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் முதற்கொண்டு 5ஆம் வசனம் வரைக்கும் ஒரு 11 விஷயங்கள் அங்கே பரிசுத்த ஆவியானவர் பட்டியலிடுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது 11 விஷயங்கள். நான் அதை, நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது, நீங்கள் அதை கவனமாக கேளுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, உத்தமனாய் நடந்து, நீதியை நடப்பித்து, மனதார சத்தியத்தை பேசணுமா, தன் நாவினால் அவன் புறங்குறுகிறது இல்லையா, தன் தோழனுக்கு தீங்கி நினைக்கிறது இல்லையா, அயனால் மேலே நிந்தையான பேச்சை எடுக்கிறது இல்லையா, ஆகாதவன் அவன் பார்வைக்கு அருவருப்பானவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவனை அவன் கனம் பண்ணுகிறானா, தனக்கு ஆணையிட்டது நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறானா, தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கறது இல்லையா. கடைசியாக சொல்கிறாரு, குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக
அவன் பரிதானம் வாங்குறது இல்லை. இப்படி 11 விஷயங்களை நம்ம அங்கே வேதாமத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்ம எழுதி கொடுத்துருக்குறார். அப்போது இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கிறவன் ஆண்டவரோடு வாசம் பண்ணுறான். ஆண்டவரோடு வாசம் பண்ணுறவனுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரோடு வாசம் பண்ணுறவங்க 1 கொரிந்தியர் 6:16 வாசிக்கிறோம், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். ஆண்டவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான்னு போட்டிருக்கு. அப்போ அந்த ஒரே ஆவியாக இருக்கிற மனுஷன் என்ன செய்கிறான்னா, ஆண்டவரோடு வாசம் பண்ண அவன் வாழ்க்கையே மாறுது. உத்தமனாக நடக்கிறானா. அப்போ உத்தமமாக நடக்கிறவன் ஆண்டவரோடு வாசம் பண்ணுறான். அவனை ஒரு நாளும் ஒன்று அசைக்கவே முடியாது. குடும்பத்தில் உத்தமம், வேலையில் உத்தமம், பண விஷயத்தில் உத்தமம், பிள்ளைகளை வளர்க்குறதுல உத்தமம். ஏன்னா சிலர் பாரபட்சம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க ஒரு மாதிரியா இன்னொருத்தவங்க ஒரு மாதிரியா. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறவன். இப்போ இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபமாக செய்யணுங்க. ஆண்டவரே, நான் உத்தமமாக நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனசார நான் உண்மையை பேசணும். ஐயா, ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ஸ்பீக்கிங் ட்ரூத் ஃப்ரம் த ஹார்ட். இருதயத்திலேருந்து வாய் ஒன்று இருதயம் ஒன்று இருக்கிறது இல்லை. அப்போ என்ன காண்பிக்குதுன்னா, ஆண்டவரோடு வாசம் பண்ணுறவன் அவனுடைய வாயின் வார்த்தைகள் உத்தமமான வார்த்தைகளாக இருக்கும். அவனுடைய வாயின் வார்த்தைகள் முரண்பட்டதாக இருக்காதான், மனதார சத்தியத்தை பேசுகிறானா. அப்போது பாருங்கள், இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம மனசில் வச்சுருக்கணும், ஒவ்வொரு விஷயமே நம்ம ஆசையாக மாறணும். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் நடக்கணும்ப்பா, இந்த நாவினால் நான் புறங்கூறவே கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்றும் பின்னாடி ஒன்றும் பேசுவாங்க. எங்கெங்கெல்லாம் சொல்லக்கூடாதோ, எதெல்லாம் சொல்லக்கூடாதோ பரவிக்கொண்டே இருப்பார்கள். உன் ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி தெரியாதிருக்கணும்னு சொல்லி வேதாகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகத்தினே பிரிச்சிருவானாங்க. புறங்கூறுகிறவன் நல்ல உறவுகளை சிதைச்சிருவானா. இப்போ இந்த ஒவ்வொரு இங்கே 11 விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இந்த நேரம் நமக்கு போதுமானதாக இருக்காது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை மனசால் நம்ம, ஆண்டவரே என்னை அப்படி மாற்றுங்கப்பா, இந்த 11 விஷயங்களும் நம்ம ஆசையாக மாறணும், இந்த 11 விஷயங்களும் நம்ம விருப்பமாக மாறணும், நம்ம ஏக்கமாக மாறணும், நம்மளுடைய லக்காக மாறணும். இன்னும் சொல்லப்போனால் அதை சொல்லி கூட நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, என் உத்தமனா நீங்கள் மாற்றினீங்களே, உங்கள் ரத்தத்தினால உங்களுடைய ஆண்டவரே, உங்களுடைய நீதியில் நடக்கும்படி என்னை வச்சிருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். யாக்கோபு 3:13 வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். அது என்ன போட்டிருக்குன்னா, உங்களை ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் உன் ஞானத்தை வாசிங்க தம்பி. உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். பாருங்க, அவனுடைய நல்ல நடக்கையினால தான் அதை காண்பிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களை ஞானியும் விவேகமாக இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையில் காண்பிக்கணுமாங்க. நடக்கையில் தாங்க நம்ம காண்பிக்கணும். இயேசுவானவர் அவர் தாம் செய்ததை உபதேசித்தார். இயேசுவானவர் உபதேசிக்கவும் அவர் செய்ததும் அவர் உபதேசிக்கவும் தொடங்கினதுன்னு வாழ்க்கை. அப்போ அவர் நம்மளுக்கு வாழ்க்கை அதுதாங்க. வாழ்க்கை வேற, வார்த்தை வேற அல்ல. வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருப்பது. அப்போது இந்த சங்கீதத்தில் வாசிக்கும்போது, ஆகாதவன் அவன் பார்வைக்கு அருவருப்பானவன், தீழ்ப்பானவன். இப்போ ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும், ஆகாத உறவுகள் வாழ்க்கையே கெடுத்துரும். அடுத்த வசனம் போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களை அவன் கனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்தவங்களை கனம் பண்ணாமல் உதாசீனப்படுத்துகிற மக்கள் இருக்கிறாங்க. ஆமாம், என்ன பெருசு. குறிப்பாக ஊழியர்களை, எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படியெல்லாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம கற்றுக்கொண்டு அப்படி வாழ பழகிட்டோம் அப்படின்னா அவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களை ஒன்றும் அசைத்து விடவே முடியாது. நாம் ஆண்டவருக்குள்ளாக
ஆண்டவர் நமக்குள்ளாக இந்த ஒரு ஐக்கியம் இருக்குது பாருங்க, ஆண்டவரோட வாசம் பண்ற அனுபவம் இருக்குது பாருங்க, ஒன்று அசைக்க முடியாதுங்க. நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனுஷன். அந்த மனுஷன்தான் பெருவெள்ளத்திற்கு தப்பின ஒரு புது சந்ததியை உண்டாக்கின மனுஷன். நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது ஒன்றும் நம்மை அசைப்பதில்லை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறவர்கள், அதாவது எப்படின்னா, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்கணும், எதை செய்யணுமோ அதை செய்யணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்திலே இருக்கிறார். கவனிங்க, இங்க போட்டிருக்கு, இது சங்கீதம் 16:8 இந்த வசனம் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம இங்க வாசிக்கிறோம், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ரெண்டாவது விஷயம், நம்ம அசைக்கப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம வலது பக்கத்தில் இருக்கணுமா? இங்க கூட இருக்கணும்னு கூட சொல்லல, குறிப்பாக சொல்கிறார், ஆண்டவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த வலது பக்கம் அப்படிங்கிறது சங்கீதக்காரன் குறிப்பிட்டது இங்க லூக்கா ஆசிரியர் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அவ்விதமாக எழுதுகிறார். அப்ப கவனிங்க, இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, நான் கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா. உங்க வலது பக்கத்தில் கர்த்தர் இருப்பாரானால் உங்களை ஒன்றும் அசைத்து விடவே முடியாது. ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருங்க இருக்கா? நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி. போராட்டங்களும் கண்ணீரும் உபத்திரம் வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிடும். பாருங்க, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை. 22 வாசிங்க தம்பி. 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ இந்த உபத்திரவங்கள், பாடுகள் என்ன செய்கிறது? நம்மை கீழே தள்ளி நம்ம வாழ்க்கையை முடிக்கிறதல்ல, அது நம்மை ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்படி நம்மை தூண்டுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அங்கே போட்டிருக்கு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது. 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்க, இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. ஆண்டவர் அந்த சோதனையை தாங்கவும் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக 1000 எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமாக சதி யோசனைகள் எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமாக ஒரு மந்திர சக்திகள் என்று சொல்லி யாராவது சொன்னாலோ அல்லது நீங்கள் மனதில் நினைத்தாலும் சரி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது முடியாது முடியாது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய சக்திக்கு மேலாக, மனுஷனுடைய புத்திக்கு மேலாக, மனுஷனுடைய யோசனைகளுக்கு மேலாக செயலாற்றுகிற தேவன் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கும்படியாக நீங்கள் ஆசைப்பட வேண்டும். ஆண்டவரே, நீங்க இந்த வலது பக்கத்தில் இருக்கணும். ஆண்டவரே, நான் திரும்ப சொல்லுகிற வார்த்தை நீங்கள் தயவு செய்து கூர்ந்து கவனியுங்கள். ஆண்டவர் உங்க வலது பக்கத்தில் இருக்கும்படியாக நீங்கள் ஆசைப்படணும். ஆண்டவர், நீங்க இந்த வலது பக்கத்தில் இருக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம், அது நமக்கு விளக்கி காண்பிக்கும். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள், ஒவ்வொரு வசனங்களாக நான் வாசிக்க கேட்க போகிறோம். சகரியா
3ஆம் அதிகாரம் 1 முதல். அவர் பிரதான ஆசாரியராகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. கவனிங்க, இங்க போட்டிருக்கு கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக யோசுவா நிற்கிறார். இப்ப பாருங்க, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். கவனிங்கள், விரோதம் செய்ய பிசாசு விரோதம் செய்வதற்கு வலது பக்கத்திலே நிற்கிறானா. ஆனா நம்ம என்ன பார்த்தோம்னா, சங்கீதக்காரனுடைய வார்த்தை நம்ம சிந்தித்தோம், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கும் பொழுது அசைக்கப்பட மாட்டோம். இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் உபவாசம், இன்னும் ஜபம், இன்னும் வேத தியானம், இன்னும் ஆராதனை, இன்னும் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துகிறது, இன்னும் ஆண்டவரை தேடுறது, எல்லாமே அதிகமாகுமே தவிர குறைஞ்சு போயிடாது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, சாத்தான் விரோதம் செய்வதற்காக அவன் வலது பக்கத்தில் இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். பாருங்க, சாத்தான் இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுடைய வலது பக்கத்துல நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்களா? ஆள் என்ன வஸ்திரம் போட்டிருந்தாராம்? அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ஆனால் இந்த 4ஆம் வசனம் விதமாய் போட்டிருக்கு, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து அப்படிங்கிறார். ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, எங்க அக்கிரமம் நடக்கிறதோ அங்க சாத்தான் வலது பக்கத்தில் இருப்பான். அவன் தீங்கு செய்கிறவனாக, விரோதம் செய்கிறவனாக அவன் பக்கத்திலே இருப்பான். அழுக்கு வஸ்திரம் என்பது ஆண்டவரை விட்டு பின்னாடி போனதை காண்பிக்கிறது. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நீதியின் சால்வையை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய நீதியாகிய மெல்லிய வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் விசுவாசிகள் எப்பொழுதுமே உடுத்திருக்க வேண்டிய ஒரு உடைங்க. ஏசாயா 61 வாசிக்கிறோம், ஆண்டவர் துதியின் உடைய தந்தாராம், புலம்பலுக்கு பதிலாக துதியின் உடைய தந்தாராம். அதே 61:10 வாசிக்கும் பொழுது நீதியின் சால்வையை கொடுத்தாராம். அப்போ இதெல்லாம் ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான அலங்கார வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். ஆண்டவர் பார்க்கத்தக்கதான, இங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். சிறந்த வஸ்திரங்களை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வலது பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா நீங்க சிறந்த வஸ்திரங்களை உடுத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்க வலது பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் வேத வசனத்தின்படி இயேசுவையே அவர்கள் உடுத்திருக்கிறார்கள், இயேசுவையே அவர்கள் தரித்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. கலாத்தியர் அப்படிதான் சொல்லுகிறார். வாசிக்கல 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. 27 வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பாருங்க, உங்களில் ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பேரும் கிறிஸ்துவை உடுத்தி கொண்டிருக்கிறீர்களே, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இயேசுவை தரித்திருக்கிற மனுஷன் தேவனை வலது பக்கத்தில் உடையவனாக இருக்கிறான். இயேசுவை இழந்தவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவரை இழந்தவனாக இருக்கிறான். அப்போ
நம்ம அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை எப்போ வரும் அப்படின்னா, ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், உங்கள் வலது பக்கத்தில் யார் இருக்கிறா அதை பொறுத்து தான். உங்கள் வலது பக்கத்தில் இயேசு இருக்கும் பொழுது அவர் உங்களை அசைக்கப்படாத வாழ்வுக்குள்ளே கொண்டு போகிற ஆண்டவர். விசுவாசத்தை பெருக செய்கிறவர் ஆண்டவர், விசுவாசத்தை எடுத்து போடுகிறவன் பிசாசு. வார்த்தையை நமக்குள்ளே தந்து கொண்டே இருக்கிறவர் ஆண்டவர், வார்த்தையை நம்ம விட்டு எடுக்கிறவன் பொல்லாத சத்துரு. வேத வசனையை நினைப்பூட்டி நம்மை இன்னும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்படி செய்கிற பரிசுத்த ஆவியானவர், மறக்கடிக்க செய்கிறவன். நல்லா கவனிங்க, உங்க வலது பக்கத்தில் சாத்தா இருந்தான்னா பயம் உங்களை தொற்றிக்கொள்ளும், அவநம்பிக்கை இருக்கும், அவிசுவாசமான வார்த்தை இருக்கும், எதிர்மறையாக தான் பேசுவீங்க. ஆண்டவரை சொல்வதை விட உங்க வாயினால சாத்தானை பற்றி பேசுறதுதான் பெருசா இருக்கும். ஆனா கர்த்தர் உங்க வலது பக்கத்தில் இருப்பதற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சிறந்த வஸ்திரங்களை நான் உனக்கு கொடுத்து வித்தேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்வது. அழுக்கான வஸ்திரம் போட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் தங்கள் வஸ்திரங்களை கெடுத்து கொண்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். உலகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களைப் போல ஜீவித்து கர்த்தர் உடுத்து வித்ததான வஸ்திரத்தை பாழாக்கினவர்களாக, அதை அலங்கோலமாக்கினவர்களாக, வஸ்திரம் இல்லாதவர்களாக. பாருங்க, பழைய ஏற்பாடு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து பாவம் செய்த போது ஆண்டவர் இவ்விதமாக உணர்த்தினார். ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கினான் வாசிக்கிறோம். வாசிக்கலாம் 25ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32 நினைக்கிறேன், 32:25. யாத்ராகமும் 32:25. ஜனங்கள் தங்கள் பகைஞருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமா இருக்கிறதை மோசே கண்டு. அப்ப பாருங்க, பாவம் செய்த போது ஜனங்கள் மகிமையை இழந்து போனார்கள். ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர்கள் பாவம் செய்த போது தேவ மகிமையை அவருடைய வஸ்திரமாக உடுத்திருந்தார்கள். மகிமை போன பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஏன் ஒளிஞ்சிருக்கிற? நான் நிர்வாணி. உனக்கு நிர்வாணி யார் சொன்னது? யோசித்து பாருங்கள். அப்போ எப்ப பாவம் உள்ள பிரவேசிக்கிறதோ, அழுக்கு வஸ்திரம் அழுக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவர் நிர்வாணமாய் அவலட்சணமாய். அப்ப ரெண்டாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்ம வலது பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒன்றும் ஒருபோதும் நம்மை அசைத்து பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், கர்த்தரோடு வாசம் பண்ணுகிறவனை ஒன்றும் அசைக்க முடியாது, அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒன்று நம்மை அசைக்க முடியாது. மூன்றாவது ஒரு வார்த்தையை நம்ம சிந்திச்சு நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதம் 62வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. கவனிங்க, இந்த ரெண்டு வார்த்தையிலையும் திரும்பவும் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறது நம்ம பார்க்கிறோம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. 6ஆம் வசனத்துல அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. கவனிச்சிங்களா? இந்த ரெண்டு வார்த்தையிலையும் அவர் சொல்ற வார்த்தை, முதல்ல நான் அதிகமா அசைக்கப்படுவதில்லை, ரெண்டாவது சொல்றாரு நான் அசைக்கப்படுவதில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. மூன்றாவதாக, அசைக்கப்படாத வாழ்வுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவரே என் கண்மலையும் அப்படின்னு வாசிக்கிறோம். முதல் வசனத்துல தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே, நல்லா கவனிங்க, அவரும் என்று சொல்லவில்லை, அவரே.
அவரே அவரே. அப்போ மூன்றாவது நம்ம பார்க்கிறது என்ன விஷயம்னா, ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை மட்டும் நாம் சார்ந்து நிற்கும் போது ஒன்று நம்மளை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. மூன்றாவது விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அசைக்கப்படாத வாழ்வுக்கு எதெல்லாம் நம்ம நடத்துதுன்னு மூன்றாவது விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னன்னா, ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவரே, அவர் சொன்ன வார்த்தை தான், அவரே என் கன்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே என் உயர்ந்த அடைக்கலமா. அவரும் என்றல்ல, அவரே அவரே. இது தாவீது ராஜாவுடைய சங்கீதமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில அவர் கடந்த அந்த பாதைகள் நம்ம படிச்சிருக்கிறோம், பிரசங்கங்களை கேட்டிருப்போம். அவர் சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. எதிர்ப்புன்னா கொஞ்ச நஞ்ச எதிர்ப்பு இல்லைங்க, மரணம். மரணம் தான் அடுத்த மரணத்தை சொல்றல. நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த ஒரு மனுஷன், துரோகத்தை அனுபவித்த ஒரு மனுஷன், பாடுகளை எதிர்கொண்ட ஒரு மனுஷன். இப்படிலாம் வரும்போது சொல்ற வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தரே, கர்த்தரும் என்று சொல்லல, கர்த்தரே. அப்ப ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, கண்மலையாக என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பல இடங்கள்ல அவர் கண்மலை என்று சொல்றதை நாம் பார்க்க முடியும். உயர்ந்த அடைக்கலம் அப்படிங்கிறார். அவர் தான் ரட்சித்தவர் என்று சொல்லுகிறார், ரட்சகர். உட மனசுல வச்சுக்கணுங்க, ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை மட்டும் நம்ம உறுதியா பிடிச்சிட்டோம்னா நம்ம ஒரு நாளும் நம்ம அசைந்தே போக மாட்டோம். ஹல்லேலூயா. இளம் வயதில் தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஆனா நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் அவருடைய ஜேர்னியை பாருங்க. காடுகளில் போகிறார், மலைகளிலே போகிறார், பதுங்கி கொள்ளுகிறார், வேஷம் மாறுகிறார், எவ்வளவு பாடுகளுக்குள்ளே போறார். அதெல்லாம் அவர் அப்படியே மூழ்கடிச்சிருச்சா? இல்லைங்க. அவரை சிங்காசனத்தில் கொண்டு வந்து தேவ நாம மகிமைக்காக உட்கார செய்து ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இதை பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்க தயவு செய்து பிடித்துக் கொள்ளுங்கள். அவரே, ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துக்குள், பூரண சமாதானம். ஏசாயா 26:3 அப்படித்தாங்க போட்டிருக்கு. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட உண்மையே அவன் நம்பி இருக்கிறபடியா. ஆண்டவர் தான். ஆண்டவர் உண்மை விட மாட்டேன், ஆண்டவரே உண்மை விட மாட்டேன், ஆண்டவரே. யாக்கோபு அப்படிதான் பிடிக்கிறார். உண்மை விடுகிறது இல்லை ஐயா, ஆசீர்வதித்தால் அப்படி உண்மை விடுகிறது நீர் ஒருவர் தான். அப்போ அந்த ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்னும் போது நம்முடைய சிந்தனைகள் அது திசை மாறாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், வேற எங்கன்னா போய் பார்ப்போம். இங்க முயற்சி பார்த்துட்டோம், வேற போய் பார்ப்போம். இல்ல, வேற வழி அல்ல. பேதுரு என்ன சொல்லுகிறார்? நாங்கள் யாரிடத்தில் ஆண்டவரே போவோம்? யாரிடத்திலே போவோம்? எங்களுக்கு வேற போக்கிடமே இல்லை. இதை கேட்க அனுமதி தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க தான் அப்பா அப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்க தான் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, அவர் கடந்து வந்த அந்த 40 வருஷ வனாந்திர பயணத்துல மோசே சொல்லுகிறார், கர்த்தர் தான் அவங்க கூட இருந்தாரு, வேற யாரும் இல்லை என்று சொல்லி. வாசிங்களேன் 1ஆம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்களேன். உபாகம் 1ஆம் அதிகாரம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பார்க்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்டீர்களே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்துக்கு வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். கவனிங்க, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவர் தாங்க.
இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் செய்ய முடியும். கர்த்தர் தராத ஒன்றை எந்த மனுஷனாலும் தர முடியாது. கர்த்தர் தடுத்த ஒன்றை எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் தான், எல்லாத்துக்கும் சோர்ஸ் அவர் தான். நன்மையான எந்த ஈவம், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது. அது ஜோதிகளின் பிதாவிடம் இறங்கி வருகிறது. சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, அவரும் என்று சொல்லல, அவரே கர்த்தரே என் கண்மலை, there is no other God, வேறு யாரும் இல்லை, கர்த்தர் தான், கர்த்தர் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உறுதியாக பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நீங்க தான்ப்பா, எனக்கு நீங்க தான் ஆண்டவரை செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். அந்த உறுதியை நம்ம விட்டுற வேண்டாம். ஆண்டவர் மேல இருக்க அந்த உறுதி, ஆண்டவர் மேல இருக்கிறதான அந்த விசுவாசம், ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அன்பு, ஆண்டவரை பின்தொடர்ந்து போகிறதான அனுபவங்கள் என்ன செய்யும்னா, நம்ம உறுதியான ஒன்று நம்ம அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்ம நிற்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடல் வரிகள் எனக்கு ஞாபகத்து வருகிறது. அந்த பாடல் வரிகளை பாடி நான் அந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவனே நீர் ஒருவரே காப்பாற்றினே, துதிப்பேன் துதிப்பேன் நீ செய்த நன்மை நினைத்து. தேவனே நீர் ஒருவரே காப்பாற்றினே, துதிப்பேன் துதிப்பேன் நீ செய்த நன்மை நினைத்து. எதிர்ப்போ சதியோ சேதப்படுத்தவில்லை, குழியோ வலையிலோ அகப்படவும் இல்லை. எதிர்ப்போ சதியோ சேதப்படுத்தவில்லை, குழியோ வலையிலோ அகப்படவும் இல்லை. நீர் தந்த வெளிச்சம் என் தலை மேலே, கடந்து வந்தேன் காரிருளை. நீர் தந்த வெளிச்சம் என் தலை மேலே, கடந்து வந்தேன் காரிருளை. சிறுமை எளிமை யான என் மேல் நினைவாயிருந்து காத்து வந்தே. சிறுமை எளிமை யான என் மேல் நினைவாயிருந்து காத்து வந்தே. நினைவாயிருந்து காத்து வந்தே. தேவனே நீர் ஒருவரே காப்பாற்றினே, துதிப்பேன் துதிப்பேன் நீ செய்த நன்மை நினைத்து. மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். ஆமாங்க, மூன்றாவது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே என்று நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா, சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்றாரு, அவரே என் கண்மலையும் என் இரட்சகரும் என் உயர்ந்த அடைக்கலவுமான. ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு பிடித்துக் கொள்ளுகிறவர்களே, ஒன்றும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் அவர்களை அசைத்து விட முடியாது. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி அசைக்கப்படாத உறுதியான ஸ்திரமான வாழ்வை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சன்னிதானத்தில் வருகிறேன். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதத்தில் சிந்திக்கிற இந்த வார்த்தையின்படி அசைக்கப்படாத ஒரு வாழ்வை உடைய பிள்ளைகளை தந்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த பலத்த ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற வசனங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு உள்ளத்திலேயும் 100 பலன் தரும்படி தொடர்ந்து ஏவிக்கொண்டே இருங்கப்பா. நினைப்பூட்டிக் கொண்டே இருங்க. சிந்திக்கும்படி உதவி செய்யுங்க. உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உயிர் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அசைக்கப்படாத வாழ்வை உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். ஆமென். தேவனே நீர் ஒருவரே காப்பாற்றினே,
துதிப்பேன் துதிப்பேன் நீ செய்த நன்மை நினைத்து. தேவனே நீர் ஒருவரே காப்பாற்றினீர். துதிப்பேன் துதிப்பேன் நீ செய்த நன்மை நினைத்து. எதிர்ப்போ சதியோ சேதப்படுத்தவில்லை. குழியோ வலையிலோ அகப்படவும் இல்லை. எதிர்ப்போ சதியோ சேதப்படுத்தவில்லை. குழியோ வலையிலோ அகப்படவும் இல்லை. நீர் தந்த வெளிச்சம் என் தலை மேலே கடந்து வந்தே காரிருளை. நீர் தந்த வெளிச்சம் என் தலை மேலே கடந்து வந்தேன் காரிருளை. சிறுமை எளிமை யான என் மேல் நினைவாயிருந்து காத்து வந்தீர். சிறுமை எளிமை யான என் மேல் நினைவாயிருந்து காத்து வந்தீர். நினைவாயிருந்து காத்து வந்தீர். தேவனே நீர் ஒருவரே காப்பாற்றினீர். துதிப்பேன் துதிப்பேன் நீ செய்த நன்மை நினைத்து. தேவனே நீர் ஒருவரே காப்பாற்றினீர். துதிப்பேன் துதிப்பேன் நீ செய்த நன்மை நினைத்து. இது ஏன் எனக்கு நடந்ததென்றிருந்தேன். நீரும் என்னை மறந்தீரென்று நினைத்தேன். இது ஏன் எனக்கு நடந்ததென்றிருந்தேன். நீரும் என்னை மறந்தீரென்று நினைத்தேன். சர்வ வல்லவர் என்னோடிருந்தார். மாறவில்லை, என்னை மறக்கவில்லை. சர்வ வல்லவர் என்னோடிருந்தார். மாறவில்லை, என்னை மறக்கவில்லை. வெட்கம் கலக்கம் எனக்கு இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே. வெட்கம் கலக்கம் எனக்கு இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே. தேவனே நீர் ஒருவரே காப்பாற்றினீர். துதிப்பேன் துதிப்பேன் நீ செய்த நன்மை நினைத்து. தேவனே நீர் ஒருவரே காப்பாற்றினீர். துதிப்பேன் துதிப்பேன் நீ செய்த நன்மை நினைத்து. உமது கரமும் குறுகவில்லையே. உம்மை நினைத்து துதிக்க வைத்தீரே. உமது கரமும் குறுகவில்லையே. உம்மை நினைத்து துதிக்க வைத்தீரே. நீர் மட்டும் என்னோடிராதிருந்தால் என்றோ மடிந்து அழிந்திருப்பேன். நீர் மட்டும் என்னோடிராதிருந்தால் என்றோ மடிந்து அழிந்திருப்பேன். உலகை வெல்லும் ஆற்றல் நீரே. உம்மால் யாவும் செய்து முடிப்பேன். உலகை வெல்லும் ஆற்றல் நீரே. உம்மால் யாவும் செய்து முடிப்பேன். உம்மால் யாவும் செய்து முடிப்பேன். தேவனே நீர் ஒருவரே காப்பாற்றினீர். துதிப்பேன்
துதிப்பேன் நீ செய்த நன்மை நினைத்து. ஹalleluya 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 ஹalleluya